நம்ம டம் பிரிஞ்சு தான் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். டம் புளி சாதம் இப்போ தான் நம்ம புதுசாக ஹரி கேட்டரிங்கில் செஞ்சுருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம டம் பிரியாணி போடுற அதே ஸ்டைல் தான் டம் புளி சாதமும் நம்ம ஹரி கேட்டரிங்கில் டம் புளி சாதம் செஞ்சுருக்கோம். நம்ம இன்னைக்கு இதே மாதிரி தான் டம் புளி சாதம் ஒரு 300 கிலோ செஞ்சுருக்கோம். நம்மளோட டம் புளி சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்க. இல்லைன்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுடும். பொதுமக்களுக்கு சிவராத்திரி விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் உங்களுடைய வீடுகளில் ஒளி பொங்குமாறு செய்ய உங்களுடைய அன்பான அந்த நடந்து போனா அவங்க பின்னாலதான் வரணும். நாங்க வேற 6 மணிக்கு இங்க திருவிளக்கு ஏற்றத்துக்கு தயார் நிலையில இருக்கிறோம். அதனால அந்த 6 மணிக்கு செய்ய வேண்டியதை நாம கண்டிப்பா செய்யணும். நேற்றே நான் உங்களுக்குனால பால் கூட யார் வராம இருந்தால் கூட ஒரு இருவரை நாங்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். தூரம் இருக்குங்க. இந்த வழியில நின்று இந்த வரவங்களுக்கு நீங்க தடங்களா இருக்கக்கூடாது. வரும்போது எல்லா வண்டியும் கீழே தள்ளி ஜெண்டா ஸ்டெபிலைசிங் நல்லா இருக்குது. நல்ல ஸ்டெபிலைசிங். அப்படியே இது கடந்த காலத்தில் எல்லாமே இன்றைய சூழ்நிலை அப்படிங்கிறதுக்காக உங்களை நன்றாடி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்.